நேயர்கள் அனைவரையும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினோடு மிக விரிவாக விவாதிக்கும் இக்காலத்தில் நாம் இப்போ பேசப்போகிற மிக முக்கிய தலைப்பு, டெல்லியை முற்றுகையிடும் விவசாயிகள், ஏற்கப்படுமா கோரிக்கைகள், தீர்வை தருமா அரசு என்ற கேள்வியை நாம் எடுத்திருக்கின்றோம். இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய போராட்டங்களை மறக்க முடியாத முதன்மை இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு போராட்டமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா பெருந்தொற்றின் காலத்திற்கு முடிந்தும் முடியாமலும் கூட இந்தியாவை ஆட்டி படைத்தது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றெல்லாம் பேசுகின்ற ஒரு காலகட்டத்தில் அது ஒரு சமாதான உடன்படிக்கைக்காகவும் அதற்கு பின்னால் ஏற்பட்ட பல புரிந்துணர்வுகளின் மூலமாக அந்த மசோதா விலக்கி கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் போராட்டம் கைவிடப்பட்டது. இது கடந்த கால நிகழ்வுகள். ஆனால் தற்போது தேர்தல் காலங்கள் நெருங்கி எண்ணக்கூடிய நாட்களில் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படுவதற்காக டெல்லி, அதை புறநகர் பகுதியான ஹரியானா, பஞ்சாபிலிருந்து ஏராளமான டிராக்டர்களிலே விவசாயிகள் கூடியிருக்கக்கூடிய காட்சியும் அவர்கள் டெல்லிக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு நிலைப்பாடையும் இன்றைக்கு ஊடகங்களிலே கண்டு கொண்டிருக்கிறோம். அவர்கள் நிறைய கோரிக்கைகளை மைய அரசுக்கு வைத்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்கான எம்எஸ்பி என்று சொல்லக்கூடிய குறைந்த ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், அதுவும் சட்டப்பிரகாரமாக இருக்க வேண்டும் என்பது முதன்மை கோரிக்கை. நிலம் கையகப்படுத்தும் போகின்ற 2013 சட்டத்தின் அடிப்படையில் 4 மடங்கு மின்சாரம் WTOவிலிருந்து விலகி இருப்பது, இப்படி நிறைய விவகாரங்களை அவர்கள் தங்கள் விருப்பமாக அரசுக்கு தெரிவித்திருக்கின்ற நிலையில் மிக பெரும் சிக்கலை அது ஆளும் அரசுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. இதனுடைய போக்குகள் குறித்து நாம் இப்பொழுது பேசப் போகின்றோம். எமது நிகழ்வில் மூத்த பத்திரிகையாளர் திரு நெய்வேலி பாலு அவர்கள் கலந்து கொள்கிறார். திரு பாலு அவர்களை நான் வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு TDS ரவி அவர்களை நான் வரவேற்கிறேன். நம்மோடு இணைகின்றார் பாரதிய ஜனதாவின் மாநில விவசாய அணித் தலைவர் திரு GK நாகராஜ் அவர்களை நான் வரவேற்கின்றேன். ஐயா வாருங்கள். இன்னும் சற்று நேரத்தில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் நிறுவனர் திரு ஐயாக்கன் அவர்களும் கூட இணைய இருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் நான் நிகழ்ச்சியினுடைய வரவேற்கின்றேன். திரு நாகராஜ் சார், நீங்கள் GK நாகராஜ், உங்களுடைய கருத்தை வையுங்கள். விவசாயிகளுடைய பாஜகவுக்கு இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துமா? விவசாயிகள் டெல்லியை நோக்கி முற்றுகையிடுவது குறித்து உங்களின் பார்வை என்ன? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் ஐயாக்கன் அவர்கள் வந்துவிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏனென்றால் இன்னைக்கு ஐயாக்கன் அவர்கள் அந்த டெல்லி போராட்டத்திற்கு ஆதரவாக வழக்கம் போல அரை நிர்வாணத்தோடு ஒரு போராட்டத்தை தமிழகத்தை நடத்தி இருக்கிறார்கள். இந்த போராட்டம், அதுவும் குறிப்பா இன்று டெல்லியில் நடக்கின்ற இந்த போராட்டமானது எதிர்கட்சியினுடைய தூண்டப்பட்ட போராட்டம். ஏனென்றால் இப்ப சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொல்லி கர்நாடகாவில் காங்கிரசும் கேரளாவில் கம்யூனிஸ்டும் அதே போல பஞ்சாபில் இருந்து ஆம் ஆத்மியிலிருந்து அதனுடைய முதல்வரும் ஆம் ஆத்மியும் சென்று போராட்டத்தை நடத்தினார்கள். நிதி பகிர்வீடு குறைவாக இருக்கிறது என்ற போராட்டம். காங்கிரசுடைய முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கலந்து கொண்டார்கள். இப்படி ஒரு போராட்டம் நடத்திய பொழுது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக தெளிவாக விளக்கமாக சொன்னார்கள். UPA கவர்மெண்ட்ல கொடுக்கப்பட்டதை விட 3 மடங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய பகிர்வு 30.5% இருந்தது ஸ்டேட்ஸுக்கு, இன்னைக்கு 42% இருக்கு. எல்லாம் தெளிவா விளக்கமா சொன்னாங்க. அது மிகப்பெரிய செய்தியாக மாறியது. ஆனாலும் கூட வர்ற தேர்தலை எதையாவது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல அந்த நிதி பகிர்வு விஷயத்தில் தோல்வியடைந்த எதிர்கட்சிகள் இப்ப திட்டமிட்டு விவசாயிகளை கிளப்பி விட்டுருக்கிறது. விவசாயிகள் எங்கிருந்து அதிகம் வந்திருக்காங்க? ஆம் ஆத்மி ஆளக்கூடிய பஞ்சாபில் இருந்து வந்திருக்காங்க. இதோட நோக்கம் என்ன? இவர்கள் முன்னாடி இந்த 3 வேளாண் சட்டங்கள் உண்மையிலேயே மிகச்சிறப்பான அது சட்டங்கள், திட்டங்கள், மிக அருமையாக விவசாயிகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விவசாய சட்டங்கள். ஆனாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இதே போல் போராட்டம் நடத்தினார்கள். அதை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு அன்று ஒரு
கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த 3 சட்டங்களையும் வாபஸ் வாங்கியது. ஆனால் நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். இந்த கடந்த 5 ஆண்டுகள் தமிழகத்தில் குறிப்பாக திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக மத்திய அரசோடு இணக்கமாக இருந்த அரசுகள் எந்த அளவுக்கு விவசாயிகள் நன்மை பெற்றார்கள், எந்த அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டது, எந்த அளவுக்கு விலை உயர்வு குறிப்பா எம்எஸ்பி நெல்லுக்கு கொடுக்கப்பட்டது, எத்தனை லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது, அதை எப்படியெல்லாம் வீணடித்தார்கள் என்பது அது வேற கதை. ஆனா தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கான பல நன்மைகள், இன்னும் சொல்ல போனா 17 வகையான சிறுதானியங்களுக்கு எம்எஸ்பி உயர்த்தப்பட்டிருக்கிறது. சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் யாரும் செய்யாத முயற்சி. இன்னைக்கு சிறுதானியத்தில் உணவுகள் செய்யப்படுகின்றது. மக்கள் புழக்கத்துக்கு வந்திருக்கிறது. அந்த அளவுக்கு விவசாயிகளுக்காக 3 லட்சம் கோடிக்கு மேல் நிதியை ஒதுக்கி, இன்னும் சொல்ல போனா விவசாயிகளுக்கு கிசான் சம்மன் நிதி என்று ஆண்டுக்கு 6000 ரூபாய், விவசாயிகளுக்கு பென்ஷன், பயிர் காப்பீடு, இன்னும் சொல்ல போனா இதுவரைக்கும் எந்த பாரத பிரதமரும் சிந்திக்காத வகையில யூரியா சரியாக சென்று சேருவதில்லை. ஏனென்றால் அந்த யூரியா தொழிற்சாலைகளில் பயன்படுகிறது சொல்லி அந்த யூரியாவில் நீம் கலந்து, அதாவது வேப்பெண்ணையை கலந்து விநியோகம் செய்து யூரியாவுக்கு தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்கியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சொல்லிக்கொண்டே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். இது விவசாயிகளுக்கான அரசு, விவசாயிகளை பாதுகாக்கின்ற அரசு. ஒவ்வொரு முறையும் மன் கி பாத்ல பாரத பிரதமர் பேசுகின்ற பொழுது அவர் சொல்வதெல்லாம் நான் விவசாயிக்காக இருக்கின்றேன். 4 விஷயம் சொன்னாங்க. ஒன்று விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள், இவங்களை பற்றி தான் அதிகமா பாரத பிரதமர் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, கோயம்புத்தூர்ல ஒரு 108 வயதான பாப்பம்மாள் என்கின்ற அந்த இயற்கை விவசாயிக்கு பத்மஸ்ரீ விருது. இன்னும் சொல்ல போனா அவர்கள் திமுகவை சார்ந்தவர், அதெல்லாம் பார்க்கல, விவசாயி என்கின்ற ஏங்கல்ல மட்டும் பார்த்தாங்க. இன்னைக்கு சரண் சிங் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது, டாக்டர் MS சுவாமிநாதனுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பத்மஸ்ரீ, பாரத ரத்னா விருது, இதெல்லாம் விவசாயிகளை தேடி எடுத்து கௌரவிக்கின்ற விருது. சொல்றாங்க எம்எஸ்பி குறித்து சொல்றாங்க. எம்எஸ்பி ஏறக்குறைய 17 வகையான சிறுதானியங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எம்எஸ்பி அப்படிங்கிறது ரேட் பிக்ஸ் பண்றது ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்து மாறுபடும். இன்புட் எவ்வளவு செலவுகளை பொறுத்து மாறுபடும். தடை இல்லாமல் எல்லா பகுதிக்கும், இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல 21 ரூபாய் கிடைக்கிறது நெல்லுக்கு ஒரு மூட்டைக்கு. அதுல விட 100 ரூபாய் ஒரு மூட்டைக்கு முறையீடு செய்கிறது தமிழக அரசு. நீங்க கேரளாவில் 29 ரூபாய் தராங்க ஒரு கிலோ அரிசிக்கு, நெல்லுக்கு. இன்னும் சொல்ல போனா நீங்க இப்ப நான் சமீபத்தில் வாரணாசி போயிருந்தேன், உத்தரப்பிரதேசம். அங்க கிசான் சம்மன் நிதி மத்திய அரசும் கொடுக்கிறது 6000, மாநில அரசும் 6000 கொடுக்கிறது. வாழ்வாதாரம் மிகச்சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் விவசாயிகள் இன்னைக்கு மின்சாரத்துக்கு தட்டுப்பாடு இல்லை, உரத்துக்கு தட்டுப்பாடு இல்லை. விவசாயிகள் வியாபாரிகளாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இதுவரை சரித்திரத்தில் இல்லாத நிகழ்வை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறுத்தி காட்டியிருக்கிறார்கள். போற நேரத்துல இந்த போராட்டம் என்பது 1980 நான் சொல்லி முடிச்சிருக்கேன். 1980 இதே பஞ்சாப்ல பிரச்சனை வெடிச்சது, காலிஸ்தான் பாலம் உருவாச்சு. இப்போ காங்கிரஸ் ஆட்சி முடிந்து அங்க ஆம் ஆத்மி வந்திருக்கிறது. மீண்டும் அந்த பிரச்சனை இப்பொழுது தலை இருக்கின்றது. இன்னைக்கு முதல்ல அந்த போராட்டத்துக்கு வந்த ஒரு விவசாயியை கேக்குறாங்க, அவரு டாக்ஸில வராரு, உங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்கிறப்ப என்ன சொல்ல தெரியுமா? கோரிக்கை சுதந்திரம் அடைய வேண்டும், காலிஸ்தான் வேண்டும். இந்த நோக்கத்துல தான் அவங்க இன்னைக்கு விவசாயிகளை தூண்டி விட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நடந்த விஷயம் அது நிகழ்வு இன்று அது சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலாக சென்று கொண்டிருக்கின்ற செய்தி அது. ஆக இந்த போராட்டம் என்பது எதிர்கட்சிகளினுடைய பிரிவினைவாத சதி. முதல் கட்ட கருத்து சதி எடுத்துக்கிற திரு நாகராஜ், நீங்கள் இணைப்பில் இருங்க. நெய்வேலி பாலு சார், பாரதிய ஜனதாவினுடைய மாநில விவசாய அணியத்தின் தலைவர் GK நாகராஜனுடைய கருத்து என்னன்னா, இது ஒட்டுமொத்தமாக ஒரு ஆழமான சதி. அவர் பல காரணங்களை சொல்கிறார். மோடியுடைய ஆட்சியில் நாங்கள் என்னென்ன மாதிரி கொடுத்தோம், ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்தோம், இதெல்லாம் விவசாயிகள் யாரும் இன்சூரன்ஸ் திட்டங்களெல்லாம் பலமாக எந்த பாரத பிரதமரும் சிந்திக்காத விவகாரம் என்று அவர் தன் தரப்பில் தன் கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்கிறாரு. இப்போ அவங்களுடைய டிமாண்டு இந்த எம்எஸ்பி, குறிப்பாக நீங்கள் பார்க்க போகும் என்றால் MS சாமிநாதன், அர்ஜுன் சென்குப்தா
வைத்தியநாதன் ரங்கராஜனுடைய குழுக்களை நீங்கள் எல்லாம் எங்களுக்கு அந்த அடிப்படையில் கொடுக்கணும், ஆனால் சட்ட பாதுகாப்பு வேணும் என்று சொல்கின்றார். அங்கே தான் பெரிய பிரச்சனை. இப்போ இந்த வேளாண் சட்டங்கள் நீக்கப்பட்ட பின்பு பிரைம் மினிஸ்டர் அதற்கு முன்னால் தனது மேனிஃபெஸ்டோவில் இந்த எம்எஸ்பி குறித்து பேசியிருக்கிறார். அவங்களும் அதையும் சுட்டி காட்டுகிறார்கள். மோடி அவர்கள் தனது வாக்குறுதியில் இப்படி சொல்லியிருக்கிறார். இப்போ இவ்வளவு அவசரமாக எதுவுமே ஆரம்பிக்காமல் திடீரென இந்த போராட்டம் உருவெடுத்துவதற்கு பின்னால் உண்மையிலே என்ன காரணம் உண்டு? போராட்டம் உருவெடுத்திருப்பது ஒன்றும் அதில் ஒன்றும் பெரிய அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. சரி, ஏன்னா அடுத்தாப்புல 4 மாதம் எலெக்ஷன் வருது இல்லை? ஆமாம், 3 மாதம் வருது. ஏன்னா பிப்ரவரி தான் முடிய போகுது. எப்போவுமே எலெக்ஷனுக்கு முன்னால் அப்பப்போ இந்த கோரிக்கைகள் வரும். நீங்கள் தமிழ்நாட்டை கூட இந்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், இந்த மாதிரி எல்லாருமே அந்த ஒன்றும் பட்ஜெட்டுக்கு முன்னால் வரும், இல்லைன்னா தேர்தலுக்கு முன்னால் இன்னும் கொஞ்சம் வேகமாக வரும். இது இயல்பு தான். அது ஒன்றும் புதுசாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா திடீர்னு வந்த ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இல்லை. ரெண்டாவது அவர் நாகராஜன் பேசும்போது சொன்னார், தூண்டி விட்டதுன்னு சொன்னார். ஆமாம், இது ரொம்ப எளிதாக சொல்லிடலாம். ஏன்னா முதல்ல இந்த விவசாயிகளுடைய போராட்டமே எங்கே ஆரம்பிச்சதுன்னா பஞ்சாபில் தான் ஆரம்பிச்சது. ஆம் ஆத்மிக்கு எதிராக தான் அது ஆரம்பிச்சது. அப்புறம் தான் அந்த மத்திய அரசு கொண்டு வந்த 3 இந்த வேளாண் சட்டங்கள், பண்ணை சட்டம்னு பேர் அதுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது. அதனால் என்னென்னா இதை ரொம்ப எளிதாக நம்ம இது தூண்டி விடப்பட்டதுன்னு சொல்லிடலாம். அது ஒரு சரியான அரசியல் நிலைப்பாடாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய தலைவர் அவர். இது எல்லாரையும் சொல்கிறது தான், அது தூண்டி விடுறாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி என்னென்னா இந்த போராட்டம் வருவது என்பது அதில் ஒன்றும் நமக்கு வியப்பதுக்கு எதுவும் இல்லை. தேர்தல் வருது, எல்லாருமே ஒரு நெருக்கடியை கொடுத்து எவ்வளோ முடியுமோ சாதிக்க முடியுமோ பார்க்குறது ரொம்ப இயல்பு. அது இயல்புதான். ரெண்டாவது இது இந்த வேளாண் சட்டங்களுக்கான நடந்த போராட்டம் இருக்க, அது யார் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ மிகப்பெரிய போராட்டம். 600க்கு மேற்பட்ட விவசாயிகள் அதில் உயிரை பலி கொடுத்துருக்காங்க. அந்த குளிரிலும் பல விவகாரங்களிலும் ஒரு அது ஒன்றும் சாதாரணமான எனக்கு தெரிந்த அளவில் எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாமல் பல்வேறு அரசியல் பின்னணியோடு இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும் ஒன்றிணைந்து ஒரு போராட்டத்தை நடத்தி 600 பேரை பலி கொடுத்த பிறகு கூட உறுதியாக நின்று அந்த பண்ணையாட் சட்டத்தை அவங்க நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு பெரிய வெற்றி. அது 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 நம்ம அப்படி அப்போ என்னென்னா இன்றைக்கு இந்த எம்எஸ்பி சாமிநாதன் சொன்ன ஃபார்முலா படி, அதாவது உங்களுடைய பயிர்ச்செலவில் 1.5 மடங்கு உங்களுக்கு அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸாக குறைந்தபட்ச ஆதரவு விலையாக நாங்கள் தருகிறோம் என்று இவங்க அரசு அறிவித்தது தான். அது 2006 2007 அவருடைய பரிந்துரை. அப்போ என்னன்னா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது, நாங்கள் எப்படி கொண்டு வர போகிறோம் என்கின்ற ஒரு அவங்க சொல்லியிருக்கணும். அதுதான் அது இந்த இடைக்கால பட்ஜெட்டையும் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அது உண்மையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த இருக்கக்கூடிய உரமானியத்தை 1.8 லட்சம் 8-9 லட்சம் கோடியிலிருந்து 1.6 லட்சம் கோடியாக குறைத்திருக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட 13 விழுக்காடு உரமானியத்தை குறைத்து தானே இருக்கிறார்கள். ஆகவே சப்சிடி இவர் ஜி.கே. நாகராஜன் சொல்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாற்றப்படவில்லை. ரெண்டாவது இந்த விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000ங்கிறது என்ன? ஆண்டுக்கு 6000 ஒரு தடவை கொடுத்தாங்க, என்னாச்சு? ரெண்டாவது ஏன் கொடுக்கல? இது ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது என்னன்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த பெண்களுக்கு கேஸ் கொடுத்தாங்க 3 கோடி பேருக்கு அப்படின்னு சொன்னாங்க. முதல் சிலிண்டர் கொடுத்தாங்க, அப்புறம் கொடுத்தாங்களா? இல்லை. அதுதான் இது என்னென்னா இந்த நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வேடிக்கைகளெல்லாம் பார்த்துருக்கோம். ஏதாவது பரபரப்பை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்காக ஒரு ஸ்கீமை சொல்கிறது, அது மக்கள் மத்தியில் அது கிட்டத்தட்ட ஒரு ஓட்டு கேட்சிங் மெஷின் தான். அது வாக்குகளை பெறுவதற்காக செல்லக்கூடிய ஒரு முயற்சி தான். அதைத்தான் சொல்கிறேன். அப்புறம் இந்த தரம் பார்த்தீங்கன்னா கூட இன்னொன்று சொல்கிறேன், 3 லட்சம் பேரை பெண்கள் நாங்கள் லட்சாதிபதி ஆக்க போகிறோம் அப்படின்னா என்ன? அது எப்படி லட்சாதிபதி ஆக்க முடியும்னா லாட்ரி டிக்கெட்டா? அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு இந்த மகளிர் சுய உதவி குழுவாக கொடுக்கக்கூடிய அந்த கடன் மூலமாக அவர்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க. அதாவது லட்சாதிபதினா என்ன அர்த்தம்னா ஒரு ஆண்டிற்கு 1 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவில் நாங்கள் அவங்களுக்கு உதவி பண்ண போகிறோம். அதுதான் லட்சாதிபதி. ஏற்கனவே 1000ங்களை வச்சுக்கிட்டு லட்சங்களை பெறுவாங்க. ஆமாம், ஏதோ லட்சாதிபதி அப்படின்னா என்னென்னா கூடுதலான பெண்களுக்கு இந்த கடன் கொடுப்போம், அவங்களுக்கு சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ அதில் 1 லட்சம் ரூபாய்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 8000 ரூபா வருது. 8000 தான், 8300 ரூபா வருது. இதுதான்
இதில் அவளுக்கு வரக்கூடிய ஒரு 2300 வந்துட்டாலே அவங்க லட்சாதிபதி தான். 96,000 மேலே வந்துருமே. ஆமாம், அதனால் அதை அது லட்சாதிபதி ஆக்குறேங்கிறது அதெல்லாம் ஒரு 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 எலெக்ஷன் ப்ராமிஸ், அவ்வளோதான். எல்லாம் விளம்பரத்துக்காக பண்ணக்கூடிய. இதில் ஒரு முக்கியமாக 2வது கோரிக்கை என்னென்னா, WTO இருக்குல்ல, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், அந்த அக்ரிமெண்ட்டில் இருந்து இந்தியா கெப்ட் அவே ஃப்ரம் திஸ் அக்ரிமெண்ட், இதில் இருந்து தள்ளி இருக்கணுங்கிறாங்க. 92, 93 குளோபலைசேஷன் உருவாகும் போதே இதில் இருந்தெல்லாம் நாம் தள்ளி இருக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பார்வை. காங்கிரஸ் கட்சி ஆரம்ப கட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க, எல்லாருமே உலகமே பறந்து விரிந்தது, எல்லா தேசமும் எல்லாம் விரியும் என்று. இந்த கோரிக்கைகளுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கிறதா? வரி இல்லாமல் அந்நிய தேசங்களில் உற்பத்தி செய்யப்படுகிற விவசாய பொருட்கள் அப்படி அதை ஒப்புக்கொண்டால் இந்தியாவில் தாராளமாக குவிந்துவிடும் என்கின்ற அச்சப்பாடு விவசாயிகளிடத்தில் இருக்கிறது. இதையும் சொல்கிறாங்க. இந்த விவகாரங்கள் எல்லாம் 2 அரசுகளுமே ஒன்று போல் இருக்கிறதா பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் 91 நரசிம்மராவ் பீரியடில் மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருக்கும்போது தான் இந்த உலகமயம் வந்தது. 3 சொன்னாங்க. ஆமாம், எல்பிஜி, லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், அப்புறம் இது 3 தான் நீங்கள் சொன்னாங்க. ஆனால் இந்த 3 வந்த பிறகு என்னாச்சுன்னா, அன்றைக்கு உலகம் முழுவதும் குறிப்பாக முதலாளித்துவ நாடுகள் அமெரிக்கா உட்பட என்ன சொன்னாங்கன்னா, அதை பாராட்டினாங்க. அதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், வெளிநாட்டு முதலீடை நம்ம கொண்டு வரணும், கூவி வரவழைக்கிறது. இப்போ தமிழ்நாடு அரசு ஏடிஎம்கேல பண்ணிச்சு, இன்றைக்கி திமுக பண்ணியிருக்கு. இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், வெளிநாட்டு இருக்கக்கூடிய மூலதனத்தை நீங்கள் வரவழைப்பதன் மூலமாக நீ என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால், இதில் பல லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும்னு. ஆனால் என்ன என்று சொன்னால், அதில் வரக்கூடிய லாபங்களை அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் எந்த நிமிடத்திலும் நினைத்தால் அவர்கள் மூடிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். அது இப்போ நடந்துற ஃபோர்டில் தான். ஏன்னா நீங்கள் பம்பாயில் ஒரு பெரிய இதே மாதிரி ஒரு கம்பெனி அவன் ஒரு இதை ஆரம்பித்தான். அதாவது ஒரு நிலக்கரி மின்நிலையம் அமைப்பதற்கான ஒன்று பண்ணாங்க. சொல்லாமலாம் மூடிட்டு போயிட்டான். ஒரு நாளைக்கு ஒன்றுமே பண்ண முடியும். அக்ரிமெண்ட் அப்படி தான் சொல்லாமலாம் மூடிப்பான். அதை விட என்னென்னா, அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு முதல் தரமான நிலக்கரி கொடுக்கப்பட வேண்டும், 1. 2வது, எங்களுடைய எவ்வளவு தேவையோ அது நீங்கள் உங்களுடைய அரசு அனல் மின் நிலையங்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு முதன்மையாக அது நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் அந்த ப்ரொடக்ஷன் அந்த லெவலை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோடு அவங்க வந்தாங்க. ஸோ அக்ரிமெண்ட்டில் அப்படி தான், எஃப்டிஐயில் அப்படி தான் இருக்கும். அப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்த வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வரக்கூடிய ஒரு நிலைமையில் என்ன இது வருது என்று சொன்னால், அவர்கள் நமக்கு சில நிபந்தனைகளை விதிக்கிறார்கள். நம்ம நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மூலப்பொருளை நிலக்கரியோ அல்லது ஏதோ ஒன்று கொடுக்குறோம், நம்ம வேலை கிடைக்குதுங்கிறோம். அப்போ நம்ம வேலை மட்டும் கிடைக்குதுன்னு சொல்கிறோம், 1. 2வது என்னென்னா, இதில் எனக்கு பர்சனலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் நெய்வேலி கார்பரேஷனில் 38 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்கு. 40 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே ஒரு 0 யூனிட் என்று 2வது அனல் நிலையத்தில் ஒரு தனியாருக்கு அந்த யூனிட்டை கொடுத்தாங்க. அவன் என்ன சொன்னான், அவனு இதை தான் சொன்னான். முதல்ல லிக்னைட் எனக்கு குவாலிட்டி லிக்னைட்டை எனக்கு கொடுத்துடணும், குவாலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஓகே அப்படின்னு சொன்னான். அடுத்தாப்புறம் என்னன்னா, அவன் என்ன நிர்ணயிக்கிறானோ அந்த விலையை தான் கொடுக்கணும், நிர்ணயம் அப்படி ஒரு இது. அதனால் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே நெய்வேலி கார்பரேஷனில் அந்த சென்ட்ரல் பவர் அதில் நம்ம ஒரு என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம்னா, தென் மாநிலங்களுக்கு நெய்வேலி உற்பத்தி ஆகக்கூடிய அந்த மின் ஆற்றல் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அது சதர்ன் கிரிட்னு பேர். அதில் பகிர்ந்து அடிக்கப்படுகிறது. அதில் என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டுக்கு ஒரு 60% சொன்னால், பாண்டிச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாத்துக்கும் கூட அதுலேருந்து போகுது. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் பயங்கர பவர் ஃபேமின், அதாவது மின்சார வெட்டு, எப்போ என்ன வரும்னு தெரியாது, அந்த மாதிரி இருந்து திருப்பூரில் இருக்கக்கூடிய பல இண்டஸ்ட்ரீஸ், கோவையில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலக்கரியை நீங்கள் வெளி மாநிலங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுப்பது என்பது அது ஒரு சரியான கொள்கை அல்ல, தவறான பொருளாதார கொள்கை. இது காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த நரசிம்மராவ் வச்ச நெருப்பு தான் அது. இனிஷியேட்டிவ் பண்ணது காங்கிரஸ் கட்சி. ஆமாம், அது வந்தது. அதனுடைய விளைவாகத்தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க. இந்த WTO எல்லாம் அதை பற்றி அதாவது அது நிறைய பேசுகிறாங்க. இந்த குளோபலைசேஷன், வேர்ல்டு பேங்க், WTO இதெல்லாம் என்னென்ன கண்டிஷன்களை விதித்தார்கள் என்பது அது ஒரு பெரிய தனி கதை. சரி, நம்ம 2வது பேசுவோம். இட்ஸ் இப்போ இந்த போராட்டத்தின் பின்னணியை நாகராஜ் தெளிவுபடுத்தினார். இப்போ நாம் திரு பாலு அவர்களிடத்தில் கேட்கின்ற போது, காலப்போக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கேபிட்டலைசேஷன், லிபரலைசேஷன், தாராளமயம்,
குளோபலைசேஷன் எல்லாம் பேசுகிறோம். இப்போ அவர்கள் வைக்கின்ற கோரிக்கையில் இந்த பென்ஷன் திட்டத்தை பற்றி வைக்கிறாங்க. விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியம் இது கொடுக்கப்பட்டிருக்கா? அப்புறமா எம்எஸ்பி எந்த அளவுக்கு லீகலைஸ்டா, அதாவது சட்ட பாதுகாப்பாக ஒரு லெஜிட்டிமேட் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கு, சட்ட ரீதியான பாதுகாப்பு. இந்த ரெண்டுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அப்புறம் நம்ம பேசுவோம். இல்லை, பார்த்துட்ருக்கிற நேயர்களுக்கு ஒரு விஷயம் என்ன புரியணும்னா, ஏதோ ஒரு மத்திய அரசு விலை நிர்ணயம் பண்ணாமல் இருக்குது, இது என்ன பெரிய அலட்சியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. சரி, விலை நிர்ணயம்ங்கிறது என்னென்னா, வாங்கும் உரிமையும் அவனுக்கு வாங்கியே ஆகணுங்கிற உரிமையை நீங்கள் கொடுக்குறீங்க. அதுதான் மெயின் பிரச்சனையே. அதாவது நீங்கள் விலையை நிர்ணயிக்கிறதன் மூலமாக அந்த பொருளை நீங்கள் வாங்கணும், மத்திய அரசு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வர்றீங்க. 40 லட்சம் கோடி மொத்தமாக வியாபாரம், வணிக வியாபாரம் இந்த விவசாய சந்தை பொருளால் வர்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அதில் 10 லட்சம் கோடி தான் இந்த மினிமம் ப்ரைஸுக்குள்ளே வரக்கூடிய ஐட்டம்ஸ். மீதி 30 லட்சம் கோடியும் இந்த ப்ரைஸ்க்குள்ளே வராத ஐட்டம். அப்படி நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். எம்எஸ்பிக்குள்ளே வராத ஐட்டம், அதாவது தமிழில் சொல்ல போனால் ஆதார விலைக்கு சம்மந்தப்படாத மினிமம் ப்ரைஸ் விவசாயம். நாங்கள் முன்னெல்லாம் சொல்லுவோம், இந்த உஞ்சவிருத்தி பிராமணன் இருப்பான். உஞ்சவிருத்தி பிராமணன்னா அவன் எதுவுமே பண்ணக்கூடாது. அவன் வேலை சத்துவ குணத்தை பயின்று அமைதியாக இருக்கணும், பரிசு எது என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிட்டு வாழணும். இப்போ இருந்த வரைக்கும் பிராமணன்கிறது ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நெறிமுறையாக இருந்தது. ஆனால் அப்புறம் என்ன ஆகிப்போச்சு, லாயர் ஆனால் இது அட்வொகேட் ஆனால் இது ஆடிட்டர் ஆனால் அதுவானா இதுவானான்னும் போது என்ன ஆகிடுதுன்னா, அங்கே அந்த பிராமணத்துவங்கிறது வணிகமயமாக்கு. அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற வார்த்தைக்கும் இந்த விவசாயம்னு சொல்லப்படுற ஃபார்மிங்க்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போல்லாம் அவங்க விவசாயம் பண்ணுவாங்க, அவங்களுக்கானதை எடுத்து வச்சுப்பாங்க, மிஞ்சியதை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, எதை கொடுத்தா, எந்த சந்தைக்கு கொடுத்தா, எப்படி கொடுத்தா வியாபாரம் வரும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து பலர் தப்பு பண்ணி நஷ்டப்படுறாங்க, சிலர் சாமர்த்தியமாக பண்ணி வெற்றி பெறுறாங்க. இந்த மாதிரியான ஒரு விவசாயமாக மாறினதுக்கு பிறகு நீங்கள் இப்போ கேட்குற இந்த ஆதார விலையை மத்திய அரசு ஒத்துக்கிட்டு ஏதோ ஒரு ரேட்டை கொடுக்குதுன்னு சொன்னால், அது முதல்ல மாநில பிரச்சனை. அது மத்திய அரசு பண்ண வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா அந்த மாநிலத்தில் விற்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கும் அங்கே டிமாண்டுக்கும் இங்கே டிமாண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ பஞ்சாபில் இருக்கக்கூடிய கோதுமைக்கு தமிழ்நாட்டில் என்ன டிமாண்ட் இருக்க முடியும்? மத்திய பிரதேஷோடைய அரிசி வந்ததுக்கப்புறம் பஞ்சாபில் தமிழ்நாட்டுடைய அரிசியே அடிபட்டு போகுது அந்த இடத்துல வடக்கில். ஸோ அது மாநில சம்மந்தப்பட்ட பிரச்சனை. 17 லட்சம் கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கணும் இந்த மாதிரி ஆதார விலை கொடுத்துட்டிங்கன்னா. நீங்கள் கிட்டத்தட்ட 10,000 லட்சம் கோடி ஒட்டுமொத்த விவசாய உற்பத்தி, அதில் 3,500 அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆதார விலை பழம் காய்கறிகள் கேட்டால் அதெல்லாம் முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் 17 லட்சம் கோடி ஒதுக்கப்பட வேண்டும். அது சாத்தியமே இல்லை. உண்மையிலே ஒதுக்க முடியும்? யாராலையும் ஒதுக்க சாத்தியமே இல்லை. இதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு 70% விவசாயம் பண்ணிட்டு இருந்த நாட்டில் இன்னைக்கு 45-50% விவசாயத்திலேயே நாம் கடந்த 20 வருஷமாக தன்னிறைவு பெற்றுட்டோம். தன்னிறைவு பெற்றதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த எஃப்சிஐன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணி எலி தின்றதுக்கும் இது தின்றதுக்கும் தான் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கே பலமுறை சொல்லியிருப்பாங்க, 3 ரூபாய்க்கு வாங்கப்படுகின்ற அரிசியை மத்திய அரசு பராமரித்து திருப்பி உங்ககிட்ட கொடுக்கும்போது 31 ரூபாய்க்கு வருது. அப்போ அது மீதி என்ன யாராவது லஞ்சம் வாங்கிட்டு போயிட்டாங்களா, இல்லை யாராவது கொள்ளை அடிச்சிட்டாங்களா? அதை கண்டிச்சது. ஏன்னா அப்படி தான் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கு. வேஸ்ட் ஆகுது. அப்போது இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் விவசாயி அப்படின்ற பிரச்சனையை புரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலுக்கு நான் ஏன் வரணும்னு நினைக்கிறேன்னா, இந்தியா பூரா விவசாயம் நடக்குது, பஞ்சாபில் மட்டும் வயர் எறியுது. இந்தியா பூரா நீட்டு நடக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் வழியில் இருக்குதுன்னு சொன்னால், இங்கே ஏன் நீட்டுக்கு எதிர்ப்பு வருது? காரணம் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் வேண்டியவங்க வச்சிருக்காங்க. இப்போ பாயிண்ட் இந்த எம்எஸ்பி எல்லாம் பற்றி பேசுறதை விட இப்போ அரசியலில் தான் இது காரணம். இது அரசியல்னு எனக்கு பேச வைக்குதுன்னா, ஒரு 10 மாநிலத்தில் இது பிரச்சனையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 28ல் 10 அல்லது 3 மாநிலத்திலேயாவது பிரச்சனையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாம் இதை பெருசாக பேசலாம்.
ஆனால் இது ஒரே குறிப்பிட்ட மாநிலம். ஓகே, பஞ்சாப்ங்கிறது விவசாயத்தில் மிக சிறந்த ஒரு ஏன்னா இது பண்ற ஒரு மாநிலம். 11% ஒட்டுமொத்த உற்பத்தியில் பங்கு வைக்கிறாங்க. ஆனால் 25% அந்த கொள்முதல பெனிஃபிட் அடைகிறது பஞ்சாப், ஹரியானா அவங்க தான். ஆமா. தமிழ்நாடு வந்து ரொம்ப கம்மி தான், 2.4 இப்படி சதவீதம் தான் இருக்கு. எல்லா ஸ்டேட்டுமே கம்மி தான், ஹரியானாவும் சிம்பிளா பஞ்சாப். மக்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க சொல்லணும்னா, இந்தியால தனிநபர் வருமானம் அதிகமா இருக்கிறது பஞ்சாப் தான். பஞ்சாப்னா அப்ப விவசாயத்தையே நம்பிட்டு இருக்கிற ஒரு மாநிலம், அது தன்னிறைவு பெற்று தனிநபர் வருமானத்துல பெருசா இருக்குன்னா அப்புறம் விவசாயத்துல நஷ்டம் வருதுன்னு ஏன் சொல்றீங்கன்னா, விவசாயிக்கு அது கிடைக்குதான்னு கேட்டா கிடைக்கல. விவசாயிக்கு வந்து ₹1 ஒரு பொருளுக்கு உற்பத்தி பண்றா, அதுக்கு வந்து 1.5 ரூபாய்க்கு விற்கிறா அப்படின்னு சொன்னா, நடுவுல இருக்கிற மிடில் மேன்ஸ் தான் ₹5 மார்க்கெட்ல கொண்டு வர்றாங்க. ₹5 மார்க்கெட். நானும் நீங்களும் ஒரு சராசரி அரிசி, சாப்பாட்டு அரிசியை ஒரு காலத்துல 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு 40 ரூபாய்க்கு குறைஞ்சு நமக்கு மார்க்கெட்ல அரிசி வாங்க முடியறது இல்ல. இப்ப வருது 45 ரூபாய்க்குங்க. நீங்க நல்ல அரிசி 68 ரூபா வரைக்கும் போயிருது. அப்ப மோடி என்ன பண்றாரு, ஒரு பக்கம் 80 கோடி மக்களுக்கும் நான் வந்து இது கொண்டு வரேன், அதாவது ரேஷன் மூலமா அரிசி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இங்க ஸ்டிக்கர்ல ஸ்டாலின் ஐயா ஒட்டியிருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா அவர் தான் கொடுக்கிறார். அதை கொடுக்கிறாருன்னும் போதே இவங்களுக்கு என்ன ஆயிடுது, எதை வாங்கி இவர் கொடுக்கிறாரோ அதன் மூலமாக கொள்முதல் குறைஞ்சு போயிருது, மார்க்கெட்ல வாங்க வேண்டியது குறைஞ்சு போயிருது. இவர் இந்தியா பூரா கொடுக்குறேங்கிறார். அதுதான் இவங்களுக்கு இருக்கிற முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த வேளாண் சட்டத்தை எதிர்த்து இங்கிருந்து டெல்லி வரைக்கும் போய் போராடுறாங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, எந்த வேளாண் சட்டத்தை பிஜேபி வாபஸ் வாங்கியதாக இவங்க கொக்கரிக்கிறாங்களோ, பத்தியா வாபஸ் வாங்க வச்சுட்டேன் அப்படின்றாங்களோ, அந்த சட்டம் இங்க தமிழ்நாட்டில் 2019 செயல்பாட்டிலே இருக்குது. அதாவது என் நாட்டில், நான் வாழ்ற நாட்டில் என்ன சட்டம் இருக்கோ அந்த சட்டத்தை வேற ஒருத்தர் கொண்டு வர்றதை எதிர்த்து நான் போய் போராடுறீங்க, அது ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்குது. அது அவங்களுக்கு தெரியல. நம்பர் 1 பிரச்சனை. இதை விட முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, அந்த போராட்டத்தில் உண்மையிலே விவசாயி தான் கலந்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா மக்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். சில மாதங்களுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் ஒரு 6 மரைக்கிழண்டவர்கள் போய் போராடினாங்களே, அதுல ஒரு பெண்மணி இருந்தால, அந்த பெண்மணி இந்த விவசாய போராட்டத்தில் முக்கிய பங்கு வகிச்சவா. பேரை சொல்லுங்க. தெரியாத என்ன தெரியும், இங்க ஒரு லட்சுமி, அங்க ஒரு சுப்பிரமணி, அங்க ஒரு சுசீலா, ஏதோ போராட்டத்தில் போறதான வீடியோல பாக்குறதுனால நமக்கு தெரியுது. ஆக இவர்களுடைய நோக்கமே பஞ்சாப்ல இருந்து என்னன்னா, அந்த இடைத்தரகர்களுடைய வருமானம் குறைக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது, சிதைக்கப்பட்டதுன்னு உடனே அவன் பொங்குறான். பொங்குறதுக்கு யாரை பயன்படுத்துறான் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆளுங்களை எல்லாம் கூட்டு போய் அரை நிர்வாண போராட்டத்துல நடத்த சொல்றான். ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தடுக்கிறதுக்காக ப்ரீகாஸ்ட் பேனல்ஸை போட்டுருக்காங்க. அது எப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, மெட்ரோலெல்லாம் கட்டுறாங்க இல்லையா, அதில் என்ன ஆகும்னா அந்த கம்பி நீட்டிட்டு இருக்கும், அந்த கம்பி மேலேயும் நீட்டும். புரிஞ்சா? அப்படிதான் அந்த பேனலை ரெடி பண்ண முடியும். இவங்க கொண்டு வந்து அதை தடுப்புக்காக போடுறாங்க. யாரு? பாரத பிரதமரை பஞ்சாபுக்குள்ள தேர்தலுக்கு மீட்டிங்கு கலந்து விட பண்ண மாட்டேன்னு தடுத்த அந்த விவசாயிகள் அல்லது அந்த அரசியல்வாதிகள், விவசாயிகள் தப்பு பண்ண மாட்டாங்க எப்போதுமே, அரசியல்வாதிகள் இப்ப அவங்கள அதே முறையில் டெல்லியில தடுக்கப்பட்ட உடனே முள்ள வச்சிருக்காங்கன்றான். அது முள் இல்ல, ஸ்டீலு. அந்த சிமெண்ட் பேனல் இருக்கு இல்லையா, அந்த பேனல்ல இருக்கிற ஸ்டீலு. சோ எப்படியாவது ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்தி இதையெல்லாம் ஒரு திசை திருப்புகின்ற அளவு கொண்டு போகலாம். ஒண்ணு வேணாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல மோடி வந்து எல்லா தானியங்களையும் பாரத் ரைஸ், பாரத் பருப்பு, பாரத் அதுன்னு கொண்டு வந்து சந்தையில அதை ரொம்ப சுலபமா ஆக்கிடுவாரு. அப்படி சுலபமாக்கிட்ட உடனே பாத்தீங்கன்னா நிஜ விவசாயிகளுக்கு பாதிப்பு இருக்காது. போலி விவசாயிகளுக்கு ரைஸ் வருதா, அது எவ்வளவுக்கு கிடைக்குது, 29 ரூபாய்க்கு வருது. அதே மாதிரி பாரத் பெட்ரோல்னு கம்மியா வருமா? இல்லைங்க, வராது. ஏன் வராது அப்படின்னு சொன்னா, இல்ல வராது இல்லைங்க. என் பையனை நான் நல்லா படிக்க வைக்க முடியும், பக்கத்து வீட்டுல இருந்து நான் படிக்க வைக்க முடியாது. நான் அரிசி தயாரிக்கிறேன், என்னால விலையை கட்ட வாங்கி அங்கிருந்து வாங்குறோம், வேற வழி கிடையாது. நல்ல. ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்க. எலக்ட்ரிக் கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த பெட்ரோலுக்கு அவசியமே இருக்காது. திரு நாகராஜ், இப்போ நாம அந்த டிமாண்ட் எல்லாம் தாண்டி இந்த எம்எஸ்பியை பற்றியும் அவங்களுடைய லக்கிம்பூரி கெரியில் நடந்தக்கூடிய அசாசினேஷன் அல்லது ஒரு தாக்குதல், மரணம், இதெல்லாம் அவங்களுடைய டிமாண்ட், மின்சாரம், இதை நம்ம நகட்டிடுவோம். இதுக்கு அல்லாமல் எந்த மாதிரியாக இப்போ தேர்தல் காலம் ஹரியானா, பஞ்சாப், அப்புறமா விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாஸ் கேதரிங் ஏற்படுகிற உத்தரப்பிரதேசம், நேற்றைய முன்தினம் அஜித் சிங்குடைய கட்சி வந்து ஆர்எல்டி
லோக்தந்திரிக் இந்த கட்சியும் கூட பிஜேபியோடு கூட்டணி வைச்சிருக்கிறது. இன்று காலை அசோக் சவானுடைய அணியும் இணைந்திருக்கிறது. பாரதிய ஜனதா வெற்றி பெறுவதற்கான முகாமையாளர்களை எல்லாம் தங்கள் பக்கம் இழுத்து வருகின்ற நேரத்தில் சரண் சிங்குடைய மகன் விவசாயத்திற்காகவே அன்று ஜாட்டுகளினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் கூட. இது எல்லாம் தேர்தல் களத்தில் பிஜேபிக்கு இந்த முறை, நான் ஹிந்துவில் சபி முன்னா என்னுடைய நண்பர் டெல்லியிலிருந்து எழுதிய கட்டுரை என்று காலை படித்தேன். 80 இடங்களில் 80 கூட அவர்கள் பெற்றுவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிற உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இந்த போராட்டம் எந்த அளவிற்கான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் அச்சப்படுகிறீர்களா? இதில் அச்சப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இதுல என்னன்னா, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தங்களுடைய வலிமையை இழந்து விட்டது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதிர்கட்சி கூட இல்லாத நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டு விட்டது. ஒரு காலத்துல தொடர்ச்சியாக 2 முறை இந்தியாவை ஆண்ட கட்சி. மொத்தமாக பாத்தீங்கன்னா ஒரு பல்வேறு வகையில் 63 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டிருக்கின்ற கட்சி. குறிப்பா திமுகவோடு ஏறக்குறைய 18 ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்த கட்சி. இப்படி பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்க வேண்டிய காங்கிரஸ் கட்சி இந்த 10 ஆண்டுகள் நிகழ்த்திய சாதனையால் அடிபட்டு போய்விட்டது. எங்க பாரத பிரதமர் தான் சொல்றாங்க, பாஜகவை வீழ்த்துவது என்பது கடினமான காரியம் அல்ல. நீங்க பாஜக விட சிறப்பா செயல்பட்டால் நீங்க நிச்சயமாக வெற்றி பெற முடியும். சிறப்பா செயல்படுங்கள் தான் சொல்றாரு. ஒரு வலுக்கான எதிர்கட்சியாக இருங்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. இப்ப என்னன்னா, இது இவர்கள் செய்கின்ற வேலைகள் எல்லாமே, இப்போ அயோத்தி ராமர் கோயில் பிரச்சனையை நீங்க பார்த்திருப்பீங்க. எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி ஆர்டிகல் 370 எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. இன்னைக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம். எங்களுக்கு பயம் இல்லை. நீ கடந்த 5 மாநில தேர்தலில் பாத்தீங்கன்னா இந்த முறை தோல்வி அடைந்து விடும், விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டார்கள். சத்தீஸ்கர்ல விவசாயிகளுக்கு ஒண்ணுமே பண்ணல, மத்திய பிரதேசத்துல ஒண்ணுமே பண்ணல, ராஜஸ்தான்ல ஒண்ணுமே பண்ணல என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த 3 மாநிலம் இன்னைக்கு எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்குது. அப்படின்னா எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய நலத்திட்டங்கள் மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது. அதனால எங்களுக்கு கூட்டணி என்பது மக்களோடு. அதனால இந்த மாதிரியான வேலைகள், இப்போ நீங்க அந்த காலத்துல இந்திரா காந்தி அவர்கள் மேடையில பேசும்பொழுது கரீபி அட்டாவ் அப்படிமாங்க அப்படின்னாங்க. ஆனா வறுமை இன்று வரை நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாஜக 80 கோடி குடும்பங்களுக்கு இன்னைக்கு ரேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். வறுமை ஒழிக்கப்படவில்லை. இன்னைக்கு இங்க பாரத் பிரதமர் சொல்லியிருக்காங்க, அதை ஏறக்குறைய சமீபத்துல ஒரு 25 கோடி நாங்கள் குறைச்சிருக்கோம், வறுமையிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறோம். நீங்க 2007 1 லட்சம் கோடி டாலரா இருந்த வர்த்தகம் இன்னைக்கு 4 லட்சம் கோடியை தொட்டு இருக்கிறது. நீங்க நம்முடைய ஜிடிபி 7.2. காரணம் என்ன? விவசாயத்தில் ஏற்றுமதி அதிகரித்திருக்கிறது, மீன் வளத்தில் ஏற்றுமதி அதிகரித்திருக்கிறது. இப்படி பல்வேறு துறைகள், தொழில்துறைகள் பல துறைகள்ல அதிகரித்த ஏற்றுமதி, செய்யப்பட்ட முதலீடு நம்முடைய ஜிடிபியை உயர்த்தி பிடித்திருக்கிறது. பல நாடுகள் கொரோனா சமயங்கள்ல தடுமாறி நின்ற போது கூட நாம் தாக்கு பிடித்திருக்கிறோம். நாகராஜ், இப்போ ஒரு சின்ன குறுக்கீடு. விவசாயியின் சங்க தலைவராக இருக்கிற ஏற்றுமதி அதிகரித்திருக்கின்றா, ட்ரேடு டெபிசிட் பெரிய அளவில் இருக்கு. இப்போ ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கான அந்த ட்ரேட் டெபிசிட் இருக்கு பாருங்க, 2க்கான பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் இருக்கு. நீங்க 5 ரூபாய்க்கு தான் சப்ளை பண்றீங்க, 15 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணக்கூடிய அளவிற்கு பல பில்லியன் டாலர்கள் இருக்கிறது. அப்ப எப்படி விவசாயம் அதிகமாக ஏற்றுமதியாகும் சொல்லலாம்? ஏதாவது தரவு இருக்கா? நான் மொத்தமா ஓவராலா சொல்லக்கூடிய விஷயங்கள்ல விவசாயம், மீன்வளம், வனத்துறை, கட்டுமானத்துறை, ரயில் எஸ்டேட் துறைகள், இப்படி எல்லா துறையிலும் ஓவராலாக நம்முடைய ஏற்றுமதி அதிகரித்த காரணத்தால் தான் ஜிடிபி இன்னைக்கு நிலையோடு இருக்கிறது. விலைவாசி கட்டுக்குள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க கடந்த யூபிஏ கவர்மெண்ட்ல நீங்க அதை பார்க்க முடியாது. பயங்கர பிளக்சுவேஷன் இருந்தது. ஆனா இன்னைக்கு அது ஸ்டேபிளா இருக்கு. ஏறக்குறைய 650 நாட்களுக்கு மேலாக பெட்ரோல், டீசல் நிலையாக உறுதித்தன்மையோடு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நீண்ட தொலைநோக்கு பார்வையோடு இந்தியாவை வழிநடத்துகின்ற பாரத பிரதமர். அதனால நாங்க இந்த கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ்கள் செயல்பாடுகள் இப்ப என்ன அப்படின்னா, இவங்க இந்திய கூட்டணி அமைச்சது கூட இந்திய கூட்டணியுடைய செயல்பாடுகளை செய்ய முடியல. இவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்னவாக இருந்தது? நரேந்திர மோடி அவர்களை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரே ஒற்றை கோரிக்கையாக இருந்தது. ஆனா இவருடைய தொலைநோக்கு பார்வை எதுவுமே இல்லை. அதனாலதான் நிதிஷ்குமார் அவர்கள் சொன்னாங்க, இவர்களிடம் எந்த ஒரு பார்வையுமே இல்லை. எங்கிட்ட இருந்து வந்தவர் தான், பல ஆண்டுகளாக எங்களோட கூட்டணியில் இருந்தவர், வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனவர் திரும்ப வந்திருக்கார் என்றார். உண்மையை உணர்ந்து விட்டார். ஆம் ஆத்மி ஆகட்டும், மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி ஆகட்டும், அல்லது இருக்கிற மற்ற கட்சிகள், காங்கிரஸ் ஆகட்டும், யாருக்கும் அந்த தொலைநோக்கு பார்வை இல்லை என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டால் யாரு உண்மை இல்ல நாகராஜ், யாரு உண்மையை உணர்ந்துகிட்டா அதை சொல்லுங்க.
நிதிஷ்குமார் உண்மையை உணர்ந்து ஓ கொண்டார். நிதிஷ்குமார். அதனாலதான் அவர் என்னாச்சு, அப்ப திரும்ப அவர் என்ன சொல்லிட்டு போனார், நான் பிஜேபிக்கு ஒருபோதும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனவரு இன்னைக்கு திரும்பி வரார் என்றால் உண்மையான தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு பாரத பிரதமர், ஒரு கட்சி அங்க போனா உணர்ந்துட்டாரு. எல்லாரும் உணர்ந்தா வர்றாங்க. நாகராஜ், ஆர்எல்டியுடைய அவரு சௌத்ரியா அவருடைய மையம் அஜித் சிங்குடைய மகன் அவரும் உண்மையை உணர்ந்து கொண்டார். அப்புறமா அசோக் சவான் உண்மையை உணர்ந்து கொண்டார். இப்போ நம்முடைய நிதிஷ்குமார் உண்மையை உணர்ந்து கொண்டார். இன்னும் காலப்போக்கில் எல்லாரும் உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் மறைமுகமாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வேற என்ன சொல்ல வேண்டியது, நான் உங்களுக்கான நேரம் தரேன். நாகராஜ் ஏதாவது சொல்ல போறீங்கன்னா ரெண்டாவது வரேன். இல்ல நான் சொல்றேன், இப்போ நீங்க விவசாயம் சார்ந்து இவ்வளவு பிரச்சனைகள் வர்ற காரணம், விவசாயம் என்பது ஒரு இயற்கை சுற்றுப்புற சூழல் சார்ந்த ஒரு தொழில். அது சரி இயற்கை சார்ந்து இருக்கிறது. திடீர்னு புயல் வரலாம், திடீர்னு மழை வரலாம். அதனால அதை வந்து அந்த விவசாயத்துடைய லாபகரத்தை ஆக்குவது என்பது விவசாயிகள் கையில மட்டும் இல்ல, அரசின் கையில மட்டும் இல்ல. இது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கூட்டு முயற்சி, இயற்கையும் சேர்ந்து இருக்க வேண்டும். இப்ப டெல்டா பகுதியில 5 லட்சம் ஏக்கர் கருகியது. அதற்கு முழு பொறுப்பும் வேற யாரும் கிடையாது, திமுக அரசு தான் நான் சொல்ல முடியும். அதான் ஐயாக்குன்னு வந்தா நான் கேட்கலான் இருக்கேன், இது வரைக்கும் வரல. ஏனென்றால் தண்ணி இல்லைன்னு தெரியும், தண்ணி வராதுன்னு தெரியும். இருந்தாலும் விவசாயிகளை பயிரிட வைத்த கொடுமை யார் செஞ்சா? திமுக செஞ்சாங்க. இன்றைக்கு முல்லை பெரியார் எடுத்துக்கங்க, ஏறக்குறைய 5 மாவட்டங்கள், மதுரை உட்பட, தேனி உட்பட, திண்டுக்கல் உட்பட, சிவகங்கை உட்பட, ராமநாதபுரம் உட்பட இன்னைக்கு நெல் விளைச்சல் இல்ல. இன்னைக்கு வைகை தூர்வாரப்படல, 60 ஆண்டு காலமாச்சு தூர்வாரி. இதையெல்லாம் யார் செய்ய வேண்டிய வேலை? திமுக செய்ய வேண்டிய வேலை. ஆனால் இங்க இருக்கின்ற விவசாய சங்க பிரதிநிதிகள் அதை பற்றி பேசுகிறார்களா? நான் ஐயாக்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி வாய் திறக்கல. இன்னைக்கு டெல்லியில விவசாயிகள் கூடின உடனடியாக இங்கே அரைந்துவானத்தோடு டான்ஸ் ஆடுறாரு. நான் தான் கேட்கிறேன், ஏன் இப்படி ஒரு புறக்கணிப்பு? தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த விஷயத்தை நீங்க விட்டுட்டு டெல்லியில் இருக்கிற விவசாயிகள் மீது என்ன அக்கறை உங்களுக்கு? அப்போ இதுல இருந்து தெளிவா தெரியுது, இங்க இருக்கின்ற ஐயா கண்ணு போன்றவர்கள், இங்க இருக்கின்ற பல விவசாயத்துடைய சங்கங்கள் இன்னைக்கெல்லாம் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் உண்மையை உணர்ந்து கொண்டார்கள். நம்முடைய பாரத பிரதமருக்கு பின்னால் நிற்கிறார்கள், அது மாற்று கருத்து இல்லை. நீங்கள் பல இங்க அது மாதிரியான போராட்டத்தை பார்க்க முடியாது. இன்னொரு விஷயம் சொல்ல, தமிழ்நாட்டுல இன்னைக்கு கடுகு எண்ணெய் விக்குது, அதே போல நீங்க பருப்பு எண்ணெய் விக்குது, அதே மாதிரி நெல் ரைஸ்ல வர அந்த எண்ணெய் விக்குது. தமிழ்நாட்டுல தேங்காய் இவ்வளவு உற்பத்தி இருக்குது. ஏன் தமிழக அரசு தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடையில் தரக்கூடாது? ஏன் உணவுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது? அதை பற்றி அவங்க தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தும் கூட அதை நிறைவேற்றவில்லை. அதனால விவசாயிகள் மீது அக்கறையற்ற அரசு இந்த திமுக அரசானது இது போன்ற செயலில் நாளைக்கு பாரு சொல்லுவாங்க, ஐயோ விவசாயிகள் மீது கண்ணீர் குண்டுகளை வீசுறாங்களே, கண்ணீர் போய் குண்டுகள் வீசுறாங்களே, அப்படி எல்லாம் பேசுவாங்க. இவர்கள் குண்டாஸ் போட்டாங்க. சரித்திரத்துல விவசாயிகள் மீது நான் உங்க டிவில கலந்துட்டு பேசுறேன். நான் இந்திய வரலாற்றிலேயே விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்ட முதல் அரசு தமிழக திமுக அரசு. முதல் முதல்வர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள். அந்த பெருமை அவருக்கு சேரும். நாராயண் சார் எடுத்துக்கிறேன், சொல்லி முடிங்க. அதனால இந்த திமுக அரசு பொறுத்த வரைக்கும் விவசாயிகளை பற்றி பேசுவதற்கோ விவசாயிகளுடைய அக்கறை காட்டுவதா நடிப்பதற்கோ எந்த அருகதையும் இல்லை. உண்மையில் விவசாயிகளின் தலைவர் என்றால் அவர் நரேந்திர மோடி என்பதை என்னுடைய கருத்து. ரொம்ப உங்களுடைய தரப்பில் உள்ள கருத்தை வச்சிருக்கீங்க. நம்ம இணைப்பில் இருங்க. திரு பாலு சார், இப்போ இந்த போராட்டங்களோட ஒரு அரசியல் பின்னணி, அரசியல் களம், நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க பிப்ரவரி முடிஞ்சது, மார்ச், ஏப்ரல், மே மாதம் எலெக்ஷன், இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 70 நாட்கள் தான். இது எந்த மாதிரியான ஒரு ட்ரெமெண்டஸ் எஃபெக்டிவ், ஒரு டிராஸ்டிக் எஃபெக்டிவ், கடுமையான நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் களத்தில் ஏற்படுத்துமா? இப்போது வலுவிழந்த நிலையில் இந்தியா கூட்டணிக்கு இது ஏதாவது கொஞ்சம் ஒரு ஒளியை ஏற்படுத்துமா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது பஞ்சாப் மட்டும் இல்லை. இன்றைக்கி இந்த போராட்டத்தில் இருக்கிறது பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பீகார், அந்த பக்கத்தில் மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், தமிழ்நாட்டிலேருந்து கூட கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. பெரிய அளவில் தாக்கம் அந்த வட மாநிலங்கள் தான் போயிருக்காங்க. இல்லை தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காங்க. மேற்கு வங்கம், அதாவது போனது முறை அந்த மாதிரி இங்கேருந்து யாரும் பெரிதாக போகலை, இப்போ போயிருக்காங்க. அப்போ இது ஒரு மாநிலத்தை சார்ந்த போராட்டம் என்று சொல்ல முடியாது. ரெண்டாவது, இந்த ஏதாவது போராட்டம் பண்ணால் தூண்டி விடுறாங்கங்கிறது ரொம்ப எளிதான அது ஒரு கருத்து, ஒரு பேச்சு, அது அந்த ஒரு குற்றச்சாட்டு. அது சொல்லக்கூடாது. நீங்கள் பிரச்சனையே பேசுங்க, அவ்வளோதான், அதுதான் சொல்லணும். இப்போ குறிப்பாக நான் என்ன பார்க்குறேன்னா, பாஜக இந்த நாட்டை ஆளக்கூடிய கட்சி. கிட்டத்தட்ட 3 தரம் நீங்கள் 2 தரம் ஜெயிச்சிருக்கீங்க, 3ஆவது தரம் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அதில் எனக்கு ஒரு கருத்து, 3ஆவது தரம் ஜெயிச்சிருமா? அப்போ அதில் எனக்கு ஒரு கருத்து இருக்குல்ல, மோடி இந்த தரம் 3ஆவதாக ஜெயிக்கிறாருன்னா அது மோடி பண்ண திட்டங்களை விட இந்தியா கூட்டணி பண்ண தப்பு தான் அதற்கு காரணமாக இருக்குங்கிறது என்னோட கருத்து. அப்போ இந்தியா கூட்டணி தப்புங்கிறத ஒத்துக்கிறீங்க?
அது வந்து அவங்களுக்கு வந்து அதாவது எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க, எனக்கு கூட ராஜா ஆகணும்னு ஆசை இருக்குது. அதற்கான திட்டங்கள் அதற்கான இது இருக்கு. அது இருக்கும் ஆரம்பத்துலேருந்தே. என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த பல்வேறு நோக்கங்களும் போக்குகளும் இருக்கக்கூடிய கட்சிகளை வச்சு ஒரு கூட்டணி அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப அது அவ்வளோ சரியாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, ஒரு கூட்டணியோ இல்லை வைக்கிறதுனா அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு மிஷன் இருக்கணும், ஒரு லட்சியம் இருக்கணும். லட்சியம், பார்வை. மோடியை முடிப்பது தான் ஒரே லட்சியம்னு அப்படி ஒரு லட்சியம்லாம் வச்சுட்டுலாம் பண்ண முடியாது. அது வந்து அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, மக்கள் மத்தியில் செல்லுபடி ஆகாது. அதான் ஏன்னா ஒரு மோடி மட்டும் இல்லை, எந்த அரசு இருந்தாலும் அவரவர்கள் காலத்தில் சில விஷயங்களை கொண்டு வருவாங்க. இப்போ ஒன்றும் வேண்டாம், மன்மோகன் சிங் காலத்தில் தான் அந்த வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வரப்பட்டது. அது மிகப்பெரிய அளவில் அன்றைக்கு இருந்த வறுமையில் இருந்தக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. ஆனால் அது உண்மையில எப்படி அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் அது ரொம்ப கேவலம். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அது என்ன பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த பெண்கள்லாம் ஏதாவது ஒரு சாவடியில் ஒரு பொது இடத்துல ஒரு 50 பேர் 100 பேர் உட்காந்துருப்பாங்க. இப்போ பார்க்குறேன் நம்ம எல்லா இடங்களையும். அது அப்போ ஒரு ஆள் வருவார், ஒரு கட்சிக்காரர் ஏதோ ஒருத்தர் வருவார். அவர் வந்து என்னென்னா பேர் எடுப்பார். 120 ரூபா அரசாங்கத்தில் கொடுக்குறாங்க, அவர் 90 ரூபா கொடுப்பார். என்னன்னா இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு மணி நேரம் உட்காந்து சொந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அட ஒன்றும் இல்லைப்பா சும்மா இருக்கிறதுக்கு 90 ரூபா கொடுக்குறாங்களே என்ன போயிடுவாங்க. யார் கொடுப்பாங்க இது? ஆனால் கேரளாவில் அது ரொம்ப எஃபெக்டிவாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீ வேலைக்கு வந்தாலும் 8 மணி நேரம் வேலை செய், 120 ரூபா அந்த மறுபடியும் உதவி திட்டத்தில் கொடுக்குறாங்க, 100 நாள் வேலை திட்டத்தில் கொடுக்குறாங்க சொன்னால், மீதி இருக்கக்கூடிய 100 ரூபாயோ 80 ரூபாயோ நான் தரேன், அரசு தருது. ஆனால் திட்டங்களில் முழு நேரமாக நீ சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வேலை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி பல திட்டங்களை கேரளா வந்து அதை ஒரு முன்மாதிரியாக நடத்தியிருக்கிறது. அது கிடையாது. ஆக அவர்களுடைய கூலியை குறைக்காமல் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இப்போ பாஜக வந்து போன பட்ஜெட்டையும் சரி இந்த பட்ஜெட்டையும் சரி 100 நாள் வேலை திட்டத்திற்கான அமௌண்ட்டை குறைச்சிருக்காங்க, நிதியை குறைத்திருக்கிறார்கள் என்பதுதான் 2 தடவும் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், உரமானியத்திற்கு எப்படி வந்து விலை குறைக்கப்பட்டிருக்கு. அப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த விவசாயிகளுடைய போராட்டம் என்பதை அவ்வளோ எளிதாக நம்ம வந்து விட்டுற முடியாது. ஏன்னா அதில் வந்து பல்வேறு கட்சிகள் இருக்குது. முதல்ல பாரதிய கிசான் யூனியன் அவங்க தான் அதில் முதல்ல லீட் பண்ணி நடத்துனாங்க. அது கிட்டத்தட்ட அது அவர் தான் அது முதல்ல நடத்தினார். அவர் வந்து முழுக்க ஒரு விவசாயி சார்ந்த ஒரு அமைப்பு தான் அது. திகாயத். ஆமாம், திகாயத். அதான் அவங்க வந்து அந்த அரசியல்லாம் வரல. ரெண்டாவது, போன முறை நடந்த போராட்டமும் சரி இப்போ நடந்த போராட்டங்களையும் சரி, முதல்ல அவங்க சொன்னது என்ன தெரியுங்களா, எந்த அரசியல் கட்சியும் உள்ள விடலை. வந்தால் வேற மாதிரி கலர் ஆயிரும். அதனால் எந்த அரசியல் கட்சியும் நீங்கள் உங்கள் கொடியை வச்சுக்கிட்டு வரக்கூடாது, நீங்கள் தனியார் தலைவர்கள் வந்து ஆதரித்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப தெளிவாக அதில் இருந்தாங்க. போன தரமும் இருந்தாங்க, இந்த தரமும் அது இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதை வந்து நம்ம அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதுங்கிறது வந்து சரியாக இருக்காது. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்று வரையில் அந்த காலத்திலே சொல்லுவாங்க உழுதுவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதுங்கிறது. இதுதான் இன்றைக்கு நிலைமை. இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய ஆபத்து இந்த வேளாண் துறையில் என்னன்னு சொன்னீங்கன்னா, கிராமப்புறங்களில் வேலைக்கு ஆளே கிடைப்பது இல்லை. என்ன காரணம்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளிகளுக்கெல்லாம் அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் மேலே வேலை கிடையாது. மீதி 6 மாதம் வந்து அந்த பண்ணையாள் தயவுலையோ அதிலே தான் இருப்பாங்க. அவன் என்ன கொடுக்குறானோ அந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு மாடை ஆடை மேய்ச்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்னன்னு சொன்னால், இன்றைக்கி நகர்ப்புற மேலாண்மை அல்லது நகர்ப்புற வளர்ச்சி என்று வந்த பிறகு, அர்பனைசேஷன், அங்கே அந்த அர்பனைசேஷன் வந்த பிறகு இன்றைக்கி எல்லாருமே வந்து இன்றைக்கி சிட்டிக்கு வந்துட்டாங்க, நகருக்கு மூவ் ஆகிட்டாங்க. ஏன்னு சொன்னால், இங்கே வந்து ரயில்வேல பாலம் கட்டுறதுல மற்ற ஏதாவது பெரிய பெரிய ப்ராஜெக்டில் அவங்களுக்கு இல்லை, கட்டிடத்துறையில் கட்டுமானத்துறையில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்குது. நீங்கள் அங்கே வந்து 6 மாதம் தான் வேலை கிடைக்குதுன்னு சொன்னால் கூட, இங்கே குறைந்தபட்சம் அந்த வருஷம் பூரா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தன்மை, வேலையோட தன்மை மாறிடுச்சு. ஒரு வண்டி கடையை போடுறாங்க, 2 கிலோ இட்லி மாவு வச்சு ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம். ஆமாம், அது ஒன்று. அதனால் என்னென்னா, நீங்கள் கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடியவங்க நகருக்கு இன்றைக்கி பெயர்ந்து விட்டார்கள். அதனால தான் இன்றைக்கி கிராமப்புறத்தின் விவசாய நிலைமை என்னன்னு சொன்னீங்கன்னா, அவர்களுக்கு வேலை செய்வதற்கு ஆள் கிடைக்கவில்லை என்பது யதார்த்தம். அவன் வரும்போதே ஒரு சாராயத்தை ஊற்றிட்டு வரான். வந்த உடனே வேலைக்கு வந்த உடனே அதை அந்த ஒரு பாக்கெட்டை அரசே ப்ரொமோட் பண்ணுது. குடித்த பிறகு 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் விறுவிறுன்னு பயங்கரமாக வேலை செய்வான். 12 மணிக்கு போய் மரத்தில் படுத்தான்னா அதோட சரி கட்ட பிளாட்டு, அவ்வளோதான். அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடியவர்களும் இந்த மது வந்து அந்த விவசாய தொழிலாளி இருக்கக்கூடிய தொழிலாளர்களையும் அது கெடுப்பதாக இன்றைக்கி மாறிவிட்டதுங்கிறது தான் விவசாயியுடைய நிலைமை. ஐயா, நல்ல கருத்து. ஆனால் கடைசியில் சொன்ன கருத்து ரொம்ப சிந்திக்க வேண்டிய கருத்து. ஆமாம், சாதாரணமாக இல்லை.
நேரங்கிறது எடுத்துக்கிறேன். இன்னும் இல்லை போதும், நான் அவ்வளோதான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், உண்மையாகவே சரி இன்னைக்கு பாஜக வந்து செய்ய வேண்டும் என்று நினைத்தால் சரி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்பது கண்டிப்பாக கொடுக்கணும். சரி சரி இது வந்து குறைந்தபட்சம் ஒரு குறைந்தபட்ச காலத்தில் நாங்கள் இவ்வளோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு குழுவோ அல்லது அதற்கான ஒரு அறிவிப்பை செய்வது என்பது தான். நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்கிறீங்க போகிறீங்கிறது அது வேறு விஷயம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்காக எல்லா கட்சியும் செய்யுது, பாஜகவும் செய்யுது, எல்லாரும் செய்வாங்க. ஆமாம். இப்போ கற்பூரி தாக்கூருக்கு வந்து பாரத ஜனதா கொடுக்குறாங்கன்னா அவங்க ஃபேமிலியே மோடி போய் பார்த்துட்டாங்க. முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், கற்பூரி தாக்கூர் இருந்தப்போ அவருடைய ஆட்சியை முறியடித்தது அன்றைக்கு இருந்த ஜனசங்கம் காங்கிரஸோடு சேர்ந்து முறியடித்தது. கற்பூரி தாக்கூர் அன்றைக்கி முறியடித்ததே இதே ஜனசங்கம், இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி தான். அதனால் இதெல்லாம் வந்து என்னென்னா, அதை சொல்லிட்டு உடனே நாங்கள் கற்பூரி தாக்கூர் அவர் வந்து பிற்படுத்தப்பட்டவருக்காக இருந்தார், போனார், வர்றார். இதெல்லாம் வந்து எலெக்ஷன். அதை வந்து நான் அப்படித்தான் அதை பார்க்குறேன். அதுக்கு மேலே பெருசாக இந்த மாதிரியான யுக்திகளும் எல்லா அரசியல் கட்சிகளும் பண்ணும். அதை வந்து நான் வந்து இதில் வந்து நான் ஒன்றும் மோடியோ பாஜகவோ வித்தியாசமாக பார்க்கல. சரி. ஆனால் என்ன என்று சொன்னால், எது எப்படி ஆனாலும் சரி விவசாயிகளை வந்து இன்றைக்கு முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்பது கொடுத்து தான் ஆக வேண்டும். அதை எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு இன்றைக்கு எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்னன்னால், அது மோடியார்கிட்ட எந்த அரசு வந்தாலும் சரி விவசாயிகள் நிலைமை என்பது மாறவில்லை என்பதை அதை மாற்ற வேண்டும் என்றதான் கோரிக்கை. இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அது இந்தியாவில் ஆண்டது அப்படின்னு சொன்னால் இந்த 10 வருடமும் அதற்கு முன்னாடி ஒரு 4 வருடமும் 14 வருடம் தான் அது மொத்தமாக ஆண்டிருக்கு. இதுக்கப்புறம் 10 வருடம் ஆண்ட போகிறதுங்கிறது வேறு விஷயம். இதுக்கப்புறம் 10 வருஷம் ஆளுங்கிறதுல எந்த குழப்பமும் இல்லை. ஏன்னா இல்ல நீங்க தான் இன்னும் இந்தியா கூட்டணின்னு வேற சொல்றீங்க. அது இந்தி கூட்டணி உடஞ்சி போய் இந்த போராட்டத்தினுடைய தன்மையை பாருங்க. ஐயா சொல்றாரு வந்து இந்தந்த இடங்கள் இந்தந்த மாநிலங்கள் எல்லாம் கொந்தளிப்பு இருக்கு, அவங்க போராடுறாங்க, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஹரியானா இதுன்னு. ஆனா நீங்க அந்த போற ரூட்டு பாருங்க, பஞ்சாப்ல இருந்து டெல்லிக்கு போறா, ரெண்டும் ஆப் இருக்கிற இடம். அது என்ன, எதுக்கு டெல்லிக்கு போறா? இப்போ ஒரு போராட்டம் நடத்தணும்னா மிகப்பெரிய அளவில் இந்தியா பூரா போராட்டம் நடந்ததுன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு தெரியாதா? ஹிந்துவில் வராதா? அதுக்குன்னே காத்துட்ருக்காங்க. மற்ற பத்திரிகைகள்லாம் இல்லையா? வராதா? ஆனால் நீங்கள் வந்து அதை பஞ்சாபில் நடத்தி டெல்லிக்கு கொண்டு போகணும்னா இந்தி கூட்டணியை பற்றி போராட்டத்தில் கூட கவலைப்படாமல் இருக்கிற கெஜ்ரிவாலை வச்சுக்கிட்டு நேராக நான் ஜெயிச்சா போகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் வச்சிருக்கிறவரை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசக்கூடாது. பல்லக்கு தூக்கிகளை எதிர்பார்த்ததுனால்தான் காங்கிரஸின் இந்தி கூட்டணிங்கிறது சரிஞ்சுது. 5 மாநிலத்திலையும் அந்த கூட்டணியை அவங்க தொடர்ந்து வச்சுருந்தாங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் அவங்களால கொடுத்துருக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ் வேல்யூ தப்பிச்சிருக்கும். அதாவது கொள்முதலுங்கிறது ஒரு அரசு, உதாரணத்துக்கு பால் வணிகம் பாருங்க. பால் வணிகம்ங்கிறது வந்து பிரைவேட்டுக்கும் போகுது, இதுக்கும் அரசு சார்ந்த துறைக்கும் வருது. இப்போ 80 கோடி பேருக்கு ரேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு ஐயா சொல்லும் பொழுது, மோடி ஐயா சொல்லும் பொழுது அதற்கான கொள்முதலை நான் வாங்கலாம். அதை நான் செய்தாலே மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதை தவிர பாரத் அரிசி, பாரத் பருப்பு அப்படின்னு கொண்டு வரும் பொழுது, சகாய விலையில் அதை கொண்டு வரும் பொழுது அதன் மூலமாக ஒரு கொள்முதல் வருது. ஆனால் நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது எதுக்குன்னா வாங்குவதற்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அரசு ஒரு ரேட்டை நிர்ணயம் பண்ணுவதே அதை வாங்குவதற்கான நிர்பந்தப்படுத்துவதற்கு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதற்கான அவசியங்கள் தான் இல்லை. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேங்க, ஒரு காவேரி போராட்டம் நடக்குதுங்க. காவேரி போராட்டம் நடக்குது. அந்த பக்கம் இருக்கிறது காங்கிரஸ், நம்ம பங்காளி. இந்த பக்கம் இருக்கிறது ஸ்டாலின் ஐயா, இன்னொரு பங்காளி. இவங்க 2 பேரும் டெல்லியில் உட்காந்து நாட்டை எப்படி திருத்தணும், மோடி எப்படி ஒழிக்கணும்னு பேசுறதுக்கு பதிலாக கூடவே ஒரு நிமிடம் இந்த காவேரி எப்படி பகிர்ந்துக்கணும்னு பேசிட்டா பிரச்சனை தீர்ந்துடும். காப்பீட்டு, பயிர் காப்பீட்டு திட்டம் மத்திய அரசு கொடுக்குது, அதை இவங்க எடுத்துக்கிடல, இந்த அதை கொண்டு போகல. கொண்டு போகாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை ஒரு போராட்டமாக அறிவித்து தண்ணி வராதுன்னு சொல்லி இங்கே மணல் அள்ளுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு அதை வாங்குவதற்கு அங்கே கர்நாடகாவில், கேரளாவில் ஆட்களை தயார்படுத்தி விட்டு ஹெக்டேருக்கு 17,000 ரூபாய் கொடுக்குறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதை விட அவமானப்படுத்துவதற்கு வேற ஏதாவது வழிகள் இருக்காங்கிறத நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். நாராய் சார், ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நேரம் தரேன். ஒரே ஒரு கருத்து, ஏன்னா நீங்க விவசாய சங்க தலைவர், விவசாய சங்கத்தில் பாஜக விவசாய அணி தலைவர். நாராஜ், ஒரே ஒரு கருத்து சொல்லுங்க, நிறைவு கருத்து. இல்ல, இப்போ அரிசி விலை இப்ப 10 ரூபாய் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல. சரி, அதுக்கு யார் காரணம்? காரணம் ஏன் இங்க விவசாய சங்கங்கள் இருக்காங்களே, இவங்க எல்லாம் இந்த மக்களுக்காக விவசாயிகளுக்கு விலை கிடைக்கிறது இல்ல. அவங்க தவிடு ஒரு மூட்டை வாங்குற விலை தான் நெல்லை விற்கிறாங்க. சரி. ஆனா வியாபாரிகளுடைய இங்க உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா விலை வந்து எனக்குரிய கடுமையா உயர்ந்திருக்கு. இப்ப குறிப்பா இன்னும் ஒரே வார்த்தை சொல்றேன் நான் கடைசியாக, சன்னரக நெல் விதை உற்பத்தி தமிழ்நாடு அரசு இங்க பண்ணி தர்றதில்ல விவசாயிகளுக்கு.
அது நம்ம கர்நாடகாவில் இருந்தும் ஆந்திராவில இருந்து இறக்குமதி செய்யறோம். நம்ம சாப்பிடுற உணவு கர்நாடகாவில இருந்து வந்துட்டு இருக்கு அரிசி. சரி. சோ அந்த அளவுக்கு ஒரு மிக மோசமான நிர்வாகத்தை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. சரி. மத்திய அரசை பேச தகுதியற்றது திமுக அரசு, அதுக்கு துணை போன்ற விவசாய சங்கங்கள். நன்றி நாகராஜ். ஒரே ஒரு கருத்து மட்டும், சிலிண்டர் விஷயத்துல ஐயா சொன்னது தவறுங்கிறத அவர் நாளைக்கு போய் சரி பார்த்துப்பாரு. மானியங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நிறைய வீட்டுல சிலிண்டர் கொடுக்கப்பட்டதனால் ஒளியேற்றப்பட்டதுங்கிறது ஐயாவுக்கு தெரியும். நேர்களே, இதுவரை நாம விவசாயிகளுடைய போராட்டத்தை பற்றி பேசினோம். இதில் நெய்வேலி பால் அவர்களுக்கும் ஜி.கே. நாகராஜ், அரசியல் விமர்சகர் டி.டி.எஸ். ரவிச்சந்திரன், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.